சார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி. சொல்லுங்க தம்பி, பேசுங்க சார். கேக்குதா? கேக்குது, பேசுங்க சார். இப்ப அதிமுக ஆட்சியே கிடையாது. இப்ப நடக்கிற ஆட்சி வந்து அதிமுக ஆட்சியே கிடையாது சார். பிஜேபி உடைய ஆட்சியா நடந்துட்டு இருக்கு சார். என்ன சார், எதுக்கு எடுத்தாலும் மோடி மோடினே கேக்குறாங்க. அம்மாவுடைய திறமையா எம்ஜிஆருடைய திறமையும் இப்ப கிடையாது சார். இப்ப இருக்க ஓபிஎஸ் சரி இபிஎஸ் சரி முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காலி வேணும் சார். தொண்டனுடைய விருப்பமே அதே சார். அதிமுக நல்ல தலைமை வேணும். அதிமுக நல்ல தலைமைன்னா அம்மாவுடைய வாரிசா இறங்கணும் சார். அதிமுக தீபா அம்மா ஒண்ணு வந்தாங்க, அவங்களுக்கே அந்த அதிமுக இணைக்கப்படவில்லை. இணைச்சிருந்தா நல்ல தலைமை இருந்திருக்கு அதிமுகவுக்கு. அம்மாவுடைய மரணத்தை நீதி விசாரணை வேண்டும் என்று ஓபிஎஸ் ஒரு விசாரணை அமைக்கணும்னு ஆச்சாரு. அந்த விசாரணை முடக்கி கிடக்கு. என்னன்னு தெரியல. அது மக்கள்கிட்ட தொண்டர்கிட்ட ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு சார். அம்மாவுடைய மரணம் என்ன நடக்குதே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த அம்மாவுடைய மரணத்துக்கு தொண்டர்கள் தான் இந்த தேர்தலில் சரியான தக்க பதில் கொடுக்க போறாங்க ஏடிஎம்கேக்கு. அது தலைமை அதை புரிஞ்சுக்கிறோம், அவங்க புரிய மாட்டாங்க. அதனால அதிமுகவுக்கு நல்ல தலைமை வேணும் சார். முதல்ல எனக்கு அதாவது நீங்க நல்ல தலைமை வேணும் சார். கேக்குதா? தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். தீபாங்கிறவங்க அதிமுக உறுப்பினராகவே கிடையாது. ஆமா சார். அதிமுக உறுப்பினரே இல்லாதவங்க எப்படி அதிமுக தலைமை சார்? தீபா 10 முறை என்ன பார்த்து பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண, முதல்ல கட்சியில சேர்ந்துட்டு ஒரு சின்ன பொறுப்புக்கு வாங்க, வளர்ந்து நீங்க மேல வரணும் அப்படிங்கறது சொன்னோம். பட் இப்போ கட்சிக்குள்ள இல்லாதவங்க எப்படி உடனே தலைமைக்கு வர முடியும் சார்? அவங்க வந்தா சார் இணைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கலையே சார். அவங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணாங்க சார். நாங்களும் எத்தனை முயற்சி பண்ணாங்க. முயற்சிக்கு இணைப்புக்கான ஓபிஎஸ் அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்புக்கு முன்னாடி அவங்க இணைக்கப்பட மாட்டேங்கிட்டாங்க. இல்ல அவங்க எங்கிட்டே 10 தடவை பார்த்து பேசினாங்க. அந்தம்மா எதிர்பார்க்கிறதுங்கிறது உள்ள வந்தோடனே பொதுச் செயலர் ஆக்கிடணும், கொள்கை பரப்பு செயலர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இது குடும்ப ஆட்சிங்கிறோம். அதாவது அம்மாவுக்கு உறவினர் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் இந்த கட்சிக்குள்ள பொறுப்புக்கு வந்துட முடியாது. அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரது அண்ணன் மகள் லீலாவதி ஒரு சிறுநீரகத்தையே கொடுத்து புரட்சி தலைவர் அவர்கள் மீண்டும் உயிர் வாழ்வதற்கு ஒரு பங்களிப்பு கொடுத்தார். அதனால இந்த கட்சி அப்படிங்கிறது அம்மா தீபா அவர்களது பாட்டி வழி குடும்ப சொத்து அல்ல. இது எம்ஜிஆர் சொத்து. எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வழியில தான் இது வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தீபாட்ட சொன்னேன், நீங்களும் வாங்க, எல்லோரும் இதுல இணைந்து ஒற்றுமையாக ஒரே திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதுதான். அவர்களை புறக்கணிக்க வேண்டாம்ங்கிற நிலைப்பாடு நம்ம ஏத்துக்கலாமே. ஆமா சார். அவங்க இணைத்திருந்தால் இப்ப அதிமுக ஒரு நல்ல தலைமை வந்திருக்கலாம் சார். இப்போதைக்கு அவங்களுக்கு இப்போ பெரிய பெருமை கொடுக்கலாம் சார். ஏப்பா தீபா இல்லைன்னா அதிமுக தலைமையே இல்லையா? என்னையா தீபா தலைமை இருக்குன்னு சொல்லு. சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன தீபா தலைமை இருக்கு? அதாவது ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கிறதுக்காக எது வேணாலும் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன தீபாக்கு தலைமை இருக்கு? அந்த தீபாக்கு இருக்கிற தலைமை ஏன் உனக்கு இல்லையா? ஏன் எனக்கு இல்லையா? ஒரு தீபா பார்த்துதான் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரா? திருப்பி திருப்பி சொல்றோம். அதாவது இங்க ப்ராப்ளமே என்னன்னா, நம்முடைய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பா நடக்குதுங்கிறதுனால எவனா 2 பேர் 2 லைனை எழுதி கொடுத்து போய் இதை படிச்சிரு இதை பேசிரு அப்படிங்கிறதுக்கு ஆளாக கூடாது. பாத்துக்கோங்க, புரியுதா? அதனாலதான் நீங்க அந்த அவுட் ஆஃப் த பவுண்டரிஸ் போற பொழுது நம்ம அதை கரெக்ட் பண்றது என்ன? அதிமுக வலிமையான இயக்கம், தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். யாரையும் புறக்கணிக்க கூடாது. எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரே திசையை நோக்கி நம்ம பயணிக்கணும். தீபா உள்பட, சசிகலா உள்பட, சாதாரண கிளை செயலாளர் உறுப்பினர் உள்பட எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி அந்த தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி எம்ஜிஆர் புகழ், எம்ஜிஆர் ஆட்சியை நாம் கொண்டு வருவதற்கு தான் முயற்சிக்கணும். சரியா?